அவனுங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார். பார்ப்போம் சார், பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல். முடிஞ்சால் அப்படியே பூமி பொளர்ந்து உள்ளே போயிடலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ்ங்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ லிட்டில் வாரிட். பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து, நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன். நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க, சலாம் வெங்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம்ங்கிற ஒரு 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 விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்படி தான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ஒரு ரசிகையாக இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததாக வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜில், ரீஜனல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன்னு சொல்ல, அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ், ஹலிதா, விபாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னென்னா, யதார்த்தமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதே தான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியை எப்படி பேலன்ஸ் பண்ணுறா. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் அட் இட். we are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது இட்ஸ் அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் இருக்குது.
ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அதை அந்த புரிதல் நமக்கு இருந்தால் நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும், நல்ல அம்மாவாக இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve. And that we can see in the last 10-15 years. So Good Wifeல இருக்கிற தருணிகாங்கிற கேரக்டர் வந்து is very close to most women, and they will all connect with her beautifully. So ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவள் அம்மாவாகவும் இருக்கா, அவள் மனைவியாகவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸில். படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனால் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஏர்லி ஆர்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ஓடிடி ஈவன் பிஃபோர் இட் வாஸ் அ திங் இன் த கண்ட்ரி. அண்ட் நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வரும்போது வெப் சீரீஸா, இல்லை நான் படமே பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாமல் நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இஃப் யூ ஹாவ் டு கிவ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ், வாட் வுட் தட் பி? ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரீஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்ஸஸ். ஃபேண்டாஸ்டிக். வி கம் டு குட் வைஃப் நவ். தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா, இப்போது தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது, when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing, அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 சீசன்ஸ். 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா தருணிகாக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னு எனக்கு தெரியல, இதே ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடே தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சூப்பர்ன்.
ஸோ பார்த்தோன்னே ஐ செட் எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, ஐல் டூ இட். நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ செட் ஐசிங் ஆன் த கேக், வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் ஆஸ் அ பிக் ஃபேமிலி. வி பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சிட் சார் அவ்வளோ அருமையாக ஹீஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சில டைமில் ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்றா பேசி மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா? ஸோ வில் இல்லை இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ ஐ நியூ தட் சைட் ஆஃப் சிட் சார் ஆல்சோ த்ரூ த ஷூட். அண்ட் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் ரியலி வெல். Editor, thank you so much, sir. Music, K, sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கேருந்து இப்படி ஒன்றும் நான் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரட்டட் ஹர், யூனோ ஷி வாஸ் தட் கேரக்டர். ஸோ பார்க்கும்போதே இல்லை ஓகே, ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது we just got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இஸ் a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் a give and take policy, அது யாராக இருந்தாலும். ஸோ மேகா, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. அமிர்தா, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் அமிர்தா இதுலேயும் ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் டேக் ஹர் எவ்ரிவேர் ஃபார்வர்ட், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லின் தேன் அமிர்தா. யூ டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் மை டியர். சிவா சார் இருந்த இதில் கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்குது. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டியெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு சி சச் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் வென் யூ ஆக்டிங் டுகெதர். நவ் கம்மிங் டு சம்பத், நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சீன்ஸ் டுகெதர். அண்ட் சம்பத் அண்ட் மீ, எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து 2 ஆக்டர்ஸ் ஆன் செட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட். அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல், I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually நீங்கள் இன்னும் நான் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்தது, ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்
ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர், அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி. முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா ஆஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தே எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் 35 டேஸில் முடித்தோம் மேடம். 35 டேஸில் முடித்தோமா? ஸோ அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபோன் வரைச்சு. நான் வந்து யாரை டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சு, அவங்க வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேடமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நாங்கள் எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டிலெலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். இவங்க வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னேன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டின்ட் ஐ டெல், இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் வந்து இனிஷியலில் பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன்னு. பட் போக போக பழகிடுச்சு. Brilliant. Thank you sir, thank you. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஹீரோவா வில்லனா நல்லதா கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பத் சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் வந்து என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, இது நீங்களே நிறைய கேள்வி வச்சிருக்கேன்ட்டாங்க. அப்போ நான் நிறைய பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன், நிறைய பேர் பேசணும். சார் நீங்கள் பேசலாம் சார், நீங்கள் பேசுறது எவ்வளோ அருமையாக இருக்குன்னா நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். இல்லை, நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வேலை இருக்குது. அதனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, டன். நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களோட 2nd வெப் சீரிஸ், ஆனால் ஹாட்ஸ்டார் கூட 1st வெப் சீரிஸ். நீங்கள் படங்கள் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டராக, ஒரு நடிகராக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க?
நேற்று இன்டர்வியூவில் கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன்னு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, ஆர் ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே, எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும் பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்கில் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடித்து திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னென்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் வேணாம், நான் படம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸ் படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து அதை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 மினிட்ஸா 40 மினிட்ஸான்னு சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷமாக ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போது இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very, very strong cast. We had amazing actors, all of us, all of them. And thank you, Swarupa. Of course, we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, ஹமாம் ஓட இமேஜ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ அவங்க வந்து like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனால் வெப் சீரிஸ் வந்து தமிழில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. தமிழ்லேயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம், எப்படி ஆஸ் அ டிரெக்டர்?
ஸோ நிறைய தடவை நான் செட்டில் ராத கேரவனில் இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ், அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோவமோ நான் இது பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற யூனோ ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. ஸோ மேகா ராஜன் அவர்களே, லாவண்யாவா உங்களை பார்க்க போகிறோம். Yes, yes. Thank you so much. வாழ்த்துக்கள் and many more projects to go. Thank you so much. And you'll forever be the Hamam mummy to all of us in our minds. Thank you, thank you. And of course, Lavanya. Thank you so much. Thank you, ma'am. இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு மேடையில் உட்கார வச்சப்போ நினச்சேன், சரி ஏற்றிடுவாங்க போல பேச அப்படின்னு. குட் வைஃப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி I'll just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டராக வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கைகூடும். நான் ஏன் கைகூடுன்னு சொல்கிறேன்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கைகூடி இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக், ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that, I am grateful to every single person here and every single person I've ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife-na வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனோம்லாம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரி திங் கெட்ஸ் டன் ஆன் டைம். அண்ட் ஃபார் மீ ஹேவிங் மெட் ரேவதி மேம், ஐ ஹவ் சிட் டு தேங்க்யூ சித்தார்த். அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously, you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa, எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ ரியலி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா, ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ரேவதி மேமை பார்த்த உடனே வந்து இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. பட் வாஸ் தேர் அ சரியல் மூமெண்ட் தட் you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ, ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷனில் நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டது. நான் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா அலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீமில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து மேம்
ஏ நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். அப்சல்யூட்லி ஃபேன்டாஸ்டிக். மெனி மோர் டு கோ. அமிர்தா அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி தேங்க்யூ. பெஸ்ட். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. சச் கிரேட் டேலண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரேவதி மேம்க்கு என்னோட நன்றி. அண்ட் ராஜ், தேங்க்யூ ஃபார் கெட்டிங் மீ ஆன் டு திஸ் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலி ஷூட்டிங்லாம் முடிச்ச அப்புறம் தான் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஐ மீன் அது வரைக்கும் ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் இட். ஐ ஹர்ட் தட் ரேவதி மேம் இஸ் த டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் இனஃப் ஃபார் மீ டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஆக்சுவலி சுத்தமாக எனக்கு ப்ராஜெக்ட் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ நான் இது பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு பி working with such a legendary actor and director, and I'm very happy to be part of it. Brilliant. Short and sweet வந்து சொல்லிட்டீங்க. ரேவதி மேமோட பிரீஃப் குட் வைஃப் வந்து நீங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணோம் கே அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட பிரீஃப் அபவுட் த வெப் சீரிஸ் என்னவா இருந்தது? அவங்க ரொம்ப ப்ரீஃபாக இட் வாஸ் அ ப்ரீஃப் இதுதான். இந்த மாதிரி இட்ஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் சீரீஸ்ன்னு சொன்னாங்க. நான் அந்த சீரீஸ் ஒரிஜினல் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தாங்க கதையை பற்றி. அண்ட் பிஃபோர் தட் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன். ஸோ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவும் அந்த டப்பிங்லாம் இல்லாத ஸ்டேஜில் பார்த்தேன். அண்ட் ஒரே ஸ்டெச்சில் ஐ திங்க் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தவிர மீதி 4 எபிசோட்ஸ் பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் வெரி என்கேஜிங். இமீடியட்லி ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு ரஃப் ஸ்டேஜில் இருக்கும்போதே இட் வாஸ் என்கேஜிங். இட் வாஸ் ஐ ட்ரை டு வாட்ச் இட் ஆஸ் அ ஃபைனல் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க ட்ரை பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இதுக்கான நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் சூப்பர். இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ஒர்க், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ் ஃபில்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கு நான் மியூசிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ I had a great time. It's always good to work on quality projects, and I think Good Wife is definitely one of them.